தப்பு இல்லை, அது அவங்க லிமிட்டா பேசுறாங்க. நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மொத்தம் இன்னும் பிளாஸ்ட் ஆகும். வீட்டுக்கு போறதும் ஏழை வீட்டுக்கு போறதும் சமம். காமத்துக்காக எத்தனை நடிகை, ஏன் ஒரு நடிகை வச்சு ஒரு அமைப்பே தொடங்கலாம். ரூட்ன்ற ஒரு அமைப்பே வச்சுக்கலாம். குடியிருக்கிற வீட்டிலே கொண்டாந்து நடிகைகளை கொண்டாந்து குத்தாட்டம் போடலாம். எந்த தலைவர் காட்டுங்க. ஒரு பக்கம் வந்து ஆட்சி அதிகாரத்துல குறை சொல்ற, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற, இன்னொரு பக்கம் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அப்பா அம்மா கூட வீட்டில் சேர்க்க மாட்டேன், மனைவி பிள்ளைகளை சேர்க்க மாட்டேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கிற அந்த படுக்கை அறையில, அப்பாவோட இருக்க படுக்கை அறையில ஒரு நடிகை வந்து இருக்கிறது வந்து ஒரு மகன் பார்க்குறான். அவன் மகன் எப்படி சார் இருப்பான், அந்த மனசு எப்படி சார் இருக்கும் அந்த குழந்தைக்கு? உன் வயசு என்ன? 7.5 வயசு ஆயிடுச்சு உனக்கு. அவன் வயசு என்ன? 52 வயசு. 2 வயசுக்கு அந்த பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்கிறாங்க. எப்படி நீ லவ் ஃபார் எவர் போடுவ, ட்வீட் போடுவ? நீ வந்து உங்க வீட்டுக்கு வந்தாக்கா உங்களோட நாய்க்குடி தூக்கி வச்சாங்க, அந்த போட்டோ எடுத்து அவருடைய அனுமதியில் நீங்க போட்டோ எடுத்தீங்களா? முதல்ல ரைட் எடுத்தீங்க. அதை வெளியிடணும் அவர்கிட்ட தெரியுமா அவருக்கு? நீங்க வெளியிடுறீங்க. காரணம் அவன் உங்களுக்கு அடிமையா இருக்கான், ஒரு கேள்வி கேட்க மாட்டான். கலைஞர் வந்து இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கேல் இருக்கு சார். உங்ககிட்ட எல்லா ஸ்கேலையும் உடச்சு போட்டீங்கன்ற நானு. அந்த குழந்தை அப்ப அடிக்கிறான், ஆனா அந்த குழந்தைய அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம தனியா வந்து ஒரு வீட்டுல தங்குறான். எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் அழிக்கப்பட வேண்டிய, ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அது டிவிகே, திமுக. பாட்டாளி மக்கள் கட்சி கூட எடுத்துங்க, கம்யூனிஸ்டுகள் எடுத்துங்க, விசிகாவை எடுத்துங்க, நாத்தாகாவை எடுத்துங்க, எல்லாமே கொள்கைக்காக பிறந்த கட்சிகள். அது நடிகைக்காக பிறந்த கட்சி. தனி மனித ஒழுக்கத்துக்கு அவர் தான் இன்னைக்கு ஒரு சான்று வழங்கக்கூடிய தகுதி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளருமான திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள் நிகழ்வில் இணைகிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சுரேஷ். வணக்கம். தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுடைய அரசியல் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதோ அதை தாண்டி அவருடைய குடும்பம் சம்பந்தமான செய்திகளும், குறிப்பா அவருடைய மனைவி விவாகரத்து கேட்ட இந்த தகவல் பெரிய லெவலில் பேசு பொருளா மாறி இருக்கு. நான் முதல்ல ஒரு விஷயத்துல தெளிவுபடுத்தணும், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்கிறேன். நீங்க ஒரு பத்திரிகையாளராக பயணம் பண்றீங்க இத்தனை ஆண்டு காலம். இதுல ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி அரசியல் களத்தில் வந்த பிறகு விமர்சனம் செய்வது தார்மீகமாக நியாயமா? அதை முதல்ல சொல்லுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கேள்வி முன்னாடி வைக்கிறேன். காமராஜரை ஒரு பக்கம் நிக்க வைங்க, எம்ஜிஆர் ஒரு பக்கம் நிக்க வைங்க. யார் சிறந்த அரசியல் தலைவர்னு சொன்னா நீங்க யாரை கை காட்டுவீங்க? பெருந்தலைவர் பச்சை தமிழர் காமராஜர் தான். அது என்னுடைய கருத்து. ரைட். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் நிக்க வைங்க, எம்ஜிஆர் எடுத்துட்டு யாரை சொல்லுவீங்க? கலைஞர் சொல்லுவார். அது உங்களுடைய ஈடுபாடு. ஆமா, என்னோட கருத்து. இது என்னோட கருத்து. கலைஞர் கேள்வியை நான் மாத்துறேன். நீங்க காமராஜர் கலைஞர் சொன்னா கூட கலைஞர். அப்போ இந்த கேள்வி நான் இந்த இடத்துல மாத்துறேன். நான் அந்த இடத்துல கலைஞர் மட்டுமே கொண்டு வர போறதில்ல, இன்னும் பலரையும் கொண்டு வருவேன். சரிங்களா? இன்னும் பல அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை தலைவரும் ஏன் விஜய் கூட கொண்டு வந்து நிக்க வைக்கலாம். அது அபத்தம் இல்லையா? இருங்க அபத்தம்ன்றது கொண்டு வந்து தலைவர்னு வந்தாச்சு, எல்லா தலைவரும் நிக்க வைக்கணும். அப்ப இந்த இடத்துல நான் கேள்வியை மாத்துறேன். தனி மனித ஒழுக்கத்துக்கு வந்து சான்று வழங்குவதற்கு, ஆனால் பொதுமக்களை கொண்டு வந்து நிறுத்தினாக்கா அத்தனை பேர் வரிசையா வந்தாலும் எத்தனை தலைவர்கள் நிக்க வச்சாலும் காமராஜர் கை நிட்டுவாங்க. தனி மனித ஒழுக்கத்துக்கு அவர் தான் இன்னைக்கு ஒரு சான்று வழங்கக்கூடிய தகுதி அந்த தலைவர் மட்டும்தான் இருக்கு. காரணம் என்னன்னா, இங்க சில நேரங்கள்ல வந்து இப்ப உங்களை மாதிரி இப்ப நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து பார்த்தாக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நிலைப்பாட்டுல நிக்கிறீங்க.
அப்படி நிக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு கூட்டம் நிக்குது. யார்கிட்ட நிக்குது? விஜய் வந்து என்ன பண்ணாலும் விஜய் எங்க தலைவர், என்ன பண்ணாலும் விஜய் வந்து நல்லவர், நல்ல தலைவர் அப்படின்னு ஒரு கூட்டம் நிக்குது. இப்ப என்ன கேட்டேன்னா ஒரே வார்த்தைன்னா, பொது வாழ்க்கைக்கு வரும்போது தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து தூய்மையாக வச்சுக்கணுன்றது ஒரு பொதுவான இருக்கு. அது இருக்கிறாங்களா இல்லையான்றது வேற விஷயம். ஒவ்வொருத்தர் ஸ்கேல் மாறுது, அடிப்படை ஒரு ஸ்கேல் மாறுது. தனி மனித ஒழுக்கத்துக்கு நீங்க அரசியல்வாதிகள்கிட்ட நீ கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஸ்கேல் வச்சிருக்காங்க. இது தப்பு கிடையாது. ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கையை நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன், 2 மனைவிகள் தான், வெளிப்படையான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லுவார். தப்பே கிடையாதுன்னு நானு, தப்பே கிடையாது. இன்னொருத்தர் சொல்லுவாரு, காமத்துக்காக நான் அவ்வளவு வச்சிருக்கிறேன், காதலுக்காக என் மனைவி வச்சிருக்கிறேன், இப்படி சொல்லக்கூடிய தலைவர் இருப்பாங்க. உங்களுக்கு எம்ஜிஆர் ஞாபகம் வந்தா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? தெளிவா பேசுறோம், அறிவுபூர்வமா பேசணும், நேர்மையா பேசணும், பாரபட்சமா பேசக்கூடாது. சரி, உங்க பார்வை சரியில்லை. சரி, கலைஞர் இப்ப இந்த இடத்துல நான் கேட்ட சொன்னேன், கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா வச்சிருந்தாரு குடும்பத்தை, 2 குடும்பத்தையும் சமமா நடத்தினாரு. வெளிப்படைத்தன்மை தான் அங்க வந்து பலமே. எம்ஜிஆர் அப்படி இல்லை, அவருடைய ஸ்கேல் மாறுது அந்த இடத்துல. விஜயகாந்த் ஸ்கேல் இன்னும் மாறுது. விஜயகாந்த் ஸ்கேல் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மனைவி தான். சினிமாவில் அப்படி கசமுசா வதந்திகள் கிதந்திகள் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அது வந்து ஆம்பளைகளுக்கும் ஆண் அழகனுக்கும் நடக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? மு.க. ஸ்டாலின் எப்படி? மனைவி தான், ஒரே ஒரு மனைவி தான். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அன்பு காதலோட ஐக்கியமாகறாங்க மனைவியோட. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆனால் முழுக்க மனைவி வேணாம், அன்பு அது காதலாவது. முழுக்க காமம்தான். காமத்துக்காக எத்தனை நடிகை, ஏன் ஒரு நடிகை வச்சு ஒரு அமைப்பே தொடங்கலாம், ரூட்ன்ற ஒரு அமைப்பே வச்சுக்கலாம். குடியிருக்கிற வீட்டிலே கொண்டாந்து நடிகைகளை கொண்டாந்து குத்தாட்டம் போடலாம். எந்த தலைவர் காட்டுங்க சொல்லுங்க? காமராஜர் கிடையாது, கலைஞர் கிடையாது, எம்ஜிஆர் கிடையவே கிடையாது. எந்த வரிசையா? விஜயகாந்த் வரிசையா எல்லா தலைவரும் போடுங்க. கிடையாது. விஜய் வந்து செய்தது என்னன்னா, குடியிருக்க வீட்டையே கொண்டு வந்து, நான் மீண்டும் சொல்றேன் சதீஷ், நல்லா புரியுங்க, தெளிவா பாருங்க இந்த வீடியோ பாருங்க. காமத்தால் நீங்க வயப்படுறதுன்னு கேட்டா, ஆண் கொட்ட சொன்னா இல்லையா, ஆம்பளைனா சபலப்பட தான் செய்வான், தேடுனா கொட்டும், பாம்புனா சீரும், ஆம்பளைனா சபலப்பட தான் சொல்லிடுவாங்கன்னா ஒருத்தன் வசனம் போறான். ஆம்பளை சபலப்படதான் வச்சுப்போம், தனி மனித ஒழுக்கம் தவறுதா கூட வச்சுப்போம். ஆனால் அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு. எங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறியா, அதோட முடிஞ்சிச்சு. சரி, ஒரு ஏழை வீட்டுக்கு போறியா, வந்தியா, குளிச்சியா, முடிஞ்சிச்சு. அப்படிதான் வச்சிருக்கோம். வீட்டுக்கு போறதும் ஏழை வீட்டுக்கு போறதும் சமம். பல பேர் இழவு அங்கேயே நடந்திருக்கு, அவனுக்கு வீட்லயே நடந்திருக்கு. புரியுங்களா சொல்றது? ஆனா கொண்டு வந்து வீட்டை வைக்க, குடியிருக்க வீட்டில் கொண்டு வரக்கூடாது. அவன் கொண்டு வந்தான்னா அவன் ஒரு மனிதனுக்கு அடையாளம் கிடையாது, ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் கிடையாது, ஒரு நல்ல புருஷனுக்கு அடையாளம் கிடையாது, நல்ல பிள்ளைக்கு அடையாளம் கிடையாது. யாரை எங்க வைக்கணுமோ அங்க இருக்கு. இங்க அதான் மீண்டும் மறுபடியும் நான் உங்களுக்கு அழுத்தமா பதிவு பண்றேன். இங்க வந்து தனி மனித ஒழுக்கத்துக்கே வந்து ஒரு ஸ்கேல் இருக்கு சார். எல்லாரும் நல்ல கண்ணு ஆயிட முடியுமா? WR வரதராஜன் மீது ஒரு வதந்தியோ ஏதோ ஒரு செய்தி வருது, மானம் தாங்க முடியாம நேரா போறாரு, போரூர் ஏரியில விழுந்து செத்துறாரு. அந்த குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியாது நமக்கு. ஆனால் மிக சிறந்த போராளி. அவருடைய பேச்செல்லாம் எடுத்து பாருங்க, கம்யூனிஸ்ட் கேட்டு பாருங்க. மிகச்சிறந்த தொழிற்சங்கவாதி. அற்பமான விஷயம், ஒரு வதந்தி, ஒரு பெண்ணுக்கு உதவி செய்ய போய் ஏதோ ஒரு சிக்கல்ல வந்து அவர் மேல வந்து ஒரு அரசியல் ரீதியா வந்து சொந்த கட்சியிலே சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. நேரா போறாரு, போரூர் ஏரியில் வந்து செத்து போயிடுறாரு. அதனால இங்க வந்து நான் சொல்லக்கூடியது என்னன்னா, ரொம்ப கடந்த காலத்தில் பல தவறுகள் தலைவர்கள் செஞ்சிருக்காங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. என்ன கூட காலையில் ஒருத்தர் கேட்டார், எம்ஜிஆர் பண்ணாத தப்பா பண்ணிட்டாரு. ரைட், என்ன எம்ஜிஆர் தப்பு பண்ணாரு? ராமாவரம் தோட்டத்தில் கொண்டு போய் ஜெயலலிதாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ல நீ இருந்துக்க, இந்த ரூம்ல ஜானகி இருந்துக்க சொல்லி தான் தப்பு. சரி, அவருடைய அரசியல் பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு பெண்மணி தேவை, ஜெயலலிதா கொண்டு வராரு. ஆனா அவங்களுக்குள்ள ரகசியம் இருந்ததான்னு கேட்டா, இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா அன்னைக்கு இருந்ததுனாக்கா வெளிச்சத்துக்கு வந்திருக்கும். ஏன்னா லாங் ஷாட்ல இருந்து கூட எவனோ ஒருத்தர் எடுத்திருப்பான், எவன் எடுத்தானே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருடைய கையிலும் போன் இருக்கு. இன்னைக்கு 1000 கண்கள், லட்சம் கண்கள், கோடி கண்கள். அன்னைக்கு வெறும் சில கண்கள் தான், மனிதர்களுடைய கண்கள் மட்டும்தான். அந்த கண்ணில் ஷூட் பண்ண முடியாது. இன்னைக்கு அப்படி எல்லார் பாக்கெட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்கள் இருக்கு. எங்கேயோ இருந்து ஒரு போட்டோ கூட எடுத்திருப்பான். ஆனால் உண்மைதான். என்ன உண்மை? செக்ரட்டரியேட் வந்து கார் வந்து ராமாவரம் தோட்டத்துக்கு போகாம திரும்பி பாய்ஸ் கார்டனில் போனதெல்லாம் உண்மைதான். இப்போ புரியுங்களா? ஒவ்வொரு தலைவரும் நல்ல தலைவர்கள், ஆனால் அவங்க தனி மனித ஒழுக்கத்துக்கு ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க. அந்த ஸ்கேல் டிஃபர் ஆகுது. சரி, புரியுங்களா? சொல்ல இப்போ நான் சொல்லுவேன் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மனைவியோட தான் வேணும். ஆமாம், நல்லதோ கெட்டதோ இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக இருந்தாலும் ஒரே மனைவியோட சாப்பாடு, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், காரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஒரே மனைவியோட வாழ்க்கை இருக்கணும். முடிஞ்சு அவ்வளோதான். ஒரு தடவை வாழ போகிறோம், ஒருத்திக்கிட்ட உண்மையாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் தான். அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சபலப்படாதவரா அப்படின்னு சொன்னால், கண் இருக்குல்ல, சபலப்படாத அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இங்கே இருக்குது. இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பவர் எங்கே இருக்குது?
இங்க இருக்கு. கண் பார்க்குது, மனசு ஏங்குது, கண்ட்ரோல் பண்ணுது. இது டேய் தப்பு தப்பு, புரியுதுங்களா சொல்றது? எல்லா மனிதனும், நானும் ஆம்பளை தானே, நானும் சபலப்படுறோம் தான் சார். கண்ணு பார்க்குது, மனசு ஏங்குது, ஆனா மூளை கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா இது எல்லாத்தையுமே விட்டுட்டு மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வந்து குடியிருக்க வீட்டையே வந்து பாத்தீங்கன்னா வந்து குத்தாட்டம் போற பொம்பளை கொண்டு வந்துட்டு அமர்க்கம்னா அப்போ சரியா இருக்குமா? நியாயமா இருக்கும்? சார் நான் மறுபடியும் அதே கேள்விதான் சார் முன்வைக்கிறேன். நீங்க ஓரளவுக்கு பதில் சொல்லிட்டீங்க. நான் இன்னும் தெளிவா உங்ககிட்ட இருந்து புரிஞ்சிக்க விரும்புறது, திரு விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்குறாங்க. இது செய்தி, இது முடிஞ்சிடுச்சு. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்குங்க சார்? சார் பேசுறதுக்கு என்ன சார், இது நல்லா புரிஞ்சுங்க சார். நீங்க இந்த இடத்துல ரொம்ப நீண்ட காலமா இப்படி நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம் சார். நீண்ட காலமா கடந்து போயிடும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேப்பரை புரட்டினாலோ இல்லை இணையத்தை பார்த்தாலோ அவ்வளோ குற்ற செய்திகள் இருக்கு. இது எல்லாத்தையும், இந்த குற்றத்தெல்லாம் களையிறது யார் களையணும்? ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க தான் களையணும். அப்போ ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களை நீ வந்து குற்றம் சாட்டுற நபர் யார்? விஜய். இங்கே பாதுகாப்பு இல்லை, அங்கே பாதுகாப்பு இல்லை, பெண்கள் தவிக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்கள் பால் டப்பா உருட்டுறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு யார் சான்று கொடுக்கறது பாருங்க. மனைவி சொல்கிறாங்க திருமணம் கலந்த உறவில் இருக்கிறீங்க. இப்போ இதே வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்து நீங்கள் வந்து விவாகரத்து வந்து விஜய் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து குறிப்பிட்ட இந்த நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால், இப்போ கடந்த காலத்தில் இப்போ ஏன் துணை முதலமைச்சர் ஆந்திராவில் இப்போ இருக்கிறது 3வது மனைவி. அதுதான் நேர்மையான வாழ்க்கை. எம்ஆர் ராதா ஆம்பளை 5 மனைவி கட்டாலும் வெளிப்படையான வாழ்க்கை, ரகசிய வாழ்க்கை கிடையாது. அப்படிலாம் இருக்கணும். நீ ஒரு பக்கம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் குறை சொல்கிற, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற, இன்னொரு பக்கம் ஒரு தற்கொலை கூட்டம் உருவாகிட்டு இருக்குது, அதெல்லாம் நீ ஆமோதிக்கிற. என்ன செய்யணும்? ஒரு பெண் வந்து சொல்கிறா, அந்த பெண்ணு கண்ணியமற்ற வார்த்தையில் பேச, உன்னுடைய கட்சி தொண்டர் தான் தொண்டி, ஏன்னா நண்பா நண்பி சொல்கிறாள்ல, உன் கட்சி தொண்டி சொல்கிறா, எனக்கு விஜய் தான் பிடிக்கின்றா. அன்னைக்கு நீ கண்ட்ரோல் பண்ணல, அதை நீ பெருமையாக நினைக்கிற. பெருமையாக நினைக்கிற. வீட்டு கண்ணாடி முன்னாடி இருந்து உன் அழகை நீயே ரசிக்கிற மாதிரி அதை பெருமையாக நீ நினைக்கிற. எக்ஸாம் எழுத போல என் விஜய் பார்க்க வந்தேன், அதை நீ கண்டிக்கணுமா வேணாமா? இப்படி ஏகப்பட்டது இருக்கு. அப்போ உன் மனசுல என்னவா இருக்கு? நாம யாரு? பெரிய கல்ட்டு நம்ம. சரி, அதனால நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அப்பா அம்மாவோட வீட்டில் சேர்க்க மாட்டேன். உண்மைதானே? அப்பா அம்மா சேர்க்க மாட்டேன், மனைவி பிள்ளைகளை சேர்க்க மாட்டேன் சார். பெரிய சண்டை யுத்தம் நடக்குது சார். ஒரு மகன் வந்து அம்மா வந்து லண்டன் போயிருக்காங்க, தங்கையை பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கிற அந்த அந்த படுக்கை அறையில், அப்பாவோட இருக்கிற படுக்கை அறையில் ஒரு நடிகை வந்து இருக்கிறது வந்து ஒரு மகன் பார்க்குறான். அவன் மகன் எப்படி சார் இருப்பான்? அந்த மனசு எப்படி சார் இருக்கும் அந்த குழந்தைக்கு? யோசிச்சு பாருங்க. இல்ல இது எப்படி சரியா இருக்கும்? இல்ல இது எவ்வளவு பெரிய உண்மையா இருக்கும்? இது அப்பட்டமான இப்போ வந்து உண்மைன்றது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அவங்க பேசுறாங்க பாத்தீங்களா, ஒரு உண்மைதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்ப நாகரிகமா சொல்றாங்க. அப்ப கூட அந்த நடிகை யாருன்னு சொல்லல சார். நடிகை யாரும் சார் சொல்லுவாங்க சார், பத்திரிக்கையால சொல்லுவாங்க சார். முன்னாடி அப்பட்ட சார் 50வது சரி சார் சொல்லுவாங்க சார். இப்ப சொல்லணும்னு நினைக்கிறீங்க அவ்வளவுதானே? 50வது பிறந்தநாள் நீங்க சொல்லுங்க, உங்க வாயால தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். 50வது பிறந்தநாள்ல லவ் ஃபார் எவர்னு ட்வீட் பண்ணது யார் சார்? சொல்லுங்க சார், உங்க வாயில நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். 3 எழுத்து நடிகை. அது ஏன் 3 எழுத்து? மாவீரன். நீங்க ஒரு மாவீரன் சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, பாத்துடலாம். த்ரிஷா அவர்கள். எப்படி சார் சொல்லலாம்? இன்னொரு பெண்ணோட கணவன் சார். அவன் நடிகனா கூட இருக்கட்டும் சார், சகத்தோழன் தானே சார். இப்போ உங்களோட வேலை செய்யக்கூட ஒரு பெண் இருக்காங்க, அவங்கள நீ தரக்குறை இப்படி பேசிட முடியுமா? நீங்க ஒரு வார்த்தை நீங்க ஒரு ட்வீட் போடுங்க பாப்பா. உங்க கூட சகத்தோழர் வேலை செய்யறாங்க, சகத்தோழி வேலை செய்யறாங்க, ஒரு ட்வீட் பண்ணுங்க. தப்பு, பெரிய தப்பு. ட்வீட் பண்ணுங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. உன் வயசு என்ன? 7.5 வயசு ஆயிடுச்சு உனக்கு. சரி. அவன் வயசு என்ன? 52 வயசு. 2 வயசுக்கு அந்த பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்கிறாங்க. எப்படி நீ லவ் ஃபார் எவர் போடுவ ட்வீட் போடுவ? நீ நான் கேட்குறேன், சொல்லுங்க. இப்போ புரியுதுங்களா? அசிங்கமா பேசுறாங்க. எப்படி பேசுவாங்க அசிங்கமா நீங்க நடந்துக்கிறீங்க. ஒரு நாயை தூக்கி, அந்த அம்மா எவ்வளவு மனவேதனை தான் சொல்றாங்க பாருங்க. யாரு? சங்கீதா. அந்த நடிகை வந்து பல போட்டோக்களை வெளியிட்டாங்க. ஒரு நாயை தூக்கி வச்சிருக்கான். அவன் ஒரு அரசியல் கட்சி தலைவர். நீ பேசுறல நயினா நாகேந்திரனுக்கு நீ அரசியல் நாகரிகத்தை சொல்லி கொடுக்குற. நீ சொல்லு, அந்த போட்டோ வெளியிட்டது நாகரிகமா? நீங்க சொல்லுங்க சார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் உன் வீட்டுக்கே கூட வந்திருக்கான், நாய்க்குட்டியை கூட தூக்கி வச்சு கூட இருக்கட்டும், அந்த போட்டோவை நீ வெளியிடுறியே, வெளியிடலாமா? இது அரசியல் நாகரிகமா? வீட்டு நாய்க்குட்டி கூட தூக்கி கொஞ்சறான்டா. அதை யாருக்கு சொல்ற? நீ சங்கீதாவுக்கு சொல்ற. பாத்தியா? ஆம்பியா என் வீட்டுல தான் இருக்கிறான், என் வீட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சறான். தப்பு இல்லையா அது?
கேஸ் போட சொல்லு, நான் ஃபேஸ் பண்றேன். இல்ல சார், தப்புங்க அது. தப்புங்க. அந்த உணர்வோட செயல்பட்டாங்களா சார்? உணர்வு நீங்க போய் கேளுங்க. நீங்க த்ரிஷாக்கு அது நோக்கம் சார், நீங்க போய் உணர்வை கேளுங்க சார். விஜய் குடும்பத்தை பிரிக்கிறது த்ரிஷாக்கு நோக்கமான்றேன் சார். நோக்கமோ இயக்கம்லாம் கிடையாது. விஜயோட குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைப்பாங்களா சார்? என்ன நோக்கத்துக்காக வெளியிட்டதால் போட்டோ அரசு நீங்க நாகரிகம் சொல்லி தரீங்க. நயினார் நாகேந்திரனுக்கு நீங்க நாகரிகத்தை சொல்லி தரீங்க. ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு, அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூட தைரியம் வேணும். அவர் சுத்தமா இருக்கனால தான் அந்த வார்த்தையை விடுறாரு. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு? த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே சொன்னேன். அவர் ஒரு நடிகை வீட்டுக்கு போறதா இருந்தாரு வச்சுங்களேன், சொல்லுவார் அவரு. அவர் தைரியமா சொல்றாருன்னா அவர் சுத்தமா இருக்கிறார், தைரியமா சொல்றாரு. புரியுதுங்களா? அண்ணாமலை சொல்றாரு விஜய நடிகை இடுப்பை கிள்ளிட்டு வர்றது கிடையாது அரசியல்னு சொன்னாரு. அண்ணாமலை நடிகையோட இடுப்பு கிள்றவரா தான் சொல்லியிருப்பாரு அந்த வார்த்தைய. நீங்க வந்து நாகரிகத்தை நயினார் நாகேந்திரன் நீங்க சொல்லித்தரீங்க, த்ரிஷா சொல்லித்தராங்க. நீங்க நாகரிகமா ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டார் சார். அவர் போட்டோ வந்து நீங்க ஒரு நாய்க்குட்டி தூக்கி வச்சுதான் கூட இருக்கட்டுமே. அந்த போட்டோ எடுத்துக்கிறது எப்படி நாகரிகமா இருக்கும் சொல்லுங்க? இயல்பு பாருங்க. இன்னொருத்தருடைய பாருங்க, இன்னொரு நல்லா கற்பிதம் நியாயமா? கற்பிதம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு மனைவியின் கணவன், அதை கடந்து வந்து 2 பிள்ளைகளுக்கு தகப்பன் வந்து உங்க வீட்டுக்கு வந்தாக்கா உங்களோட நாய்க்குட்டி தூக்கி வச்சாங்க. அந்த போட்டோ எடுத்து அவருடைய அனுமதியில நீங்க போட்டோ எடுத்தீங்களா? முதல்ல ரைட் எடுத்தீங்க. அதை வெளியிடணும் அவர்கிட்ட தெரியுமா அவருக்கு? நீங்க வெளியிடுறீங்க. காரணம் அவன் உங்களுக்கு அடிமையா இருக்கான். ஒரு கேள்வி கேட்க மாட்டான். தனி விமானத்தில் பயணம் பண்றாங்க. அந்த போட்டோ யார் சார் வெளியிட்டாங்க? அது மட்டும் சொல்லுங்க. தனி விமானத்தில் பயணப்படுறீங்க, கொரோனாவே இல்லை இந்தியா முழுவதும், ஆனால் மாஸ்க் போட்டு போகிறத பார்த்தேன். அந்த மாஸ்கியா நீ வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் போட்டு போல, அந்த மாஸ்கியா நீ வந்து மதுரை மாநாட்டுக்கு போட்டு வரல, அந்த மாஸ்கியா நீ வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போட்டு வரல, கரூர்ல எதுக்கு அந்த மாஸ்க் போடல? புரியுதுங்களா? அன்னைக்கு உடல்நிலை அப்படி கிடையாது. முகத்தை மறைக்கிற சதி சார், அது அப்படி கிடையாது. முகத்தை மறைக்கிறதுக்கு எல்லாவற்றுக்குமே ஒரு எல்லாவற்றுக்கும் உள்நோக்கம் எல்லாம் கிடையாது. வாய்ப்பு கிடைச்சதுன்னு நீங்க பாருங்க, ஒரே வார்த்தை. நீங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னு பாருங்க, நீங்க கலைஞர் நீங்க சொன்னீங்க, கலைஞர் நீங்க சொல்றீங்க. நான் அதுக்கு எவ்வளவு கரெக்டா விளக்கம் கொடுத்தேன். சரி, கலைஞர் வந்து இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கேல் இருக்கு சார். உங்ககிட்ட எல்லா ஸ்கேலையும் உடச்சு போட்டீங்கன்ற நானு. இங்க எல்லா மனிதர்களுக்கும் எல்லா தலைவர்களுக்குமே ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க ஒழுக்கத்துக்கு, சரிங்களா? பொது வாழ்க்கையில் பயணிக்கிற அத்தனை பேருமே. ஆனால் உங்களுடைய ஸ்கேல் எங்க? கிடையாது. எப்படிப்பட்ட மனிதரை வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாக கூட ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருப்பான், புரியுங்களா? தலையில முக்காடு போட்டு போறவங்க கூட இருக்கிறான், அவன்லாம் ஒரு பக்கம். ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க? குடும்பம் நடத்துற வீட்டில் கொண்டு வந்து குத்தாட்ட போடுற நடிகரை கொண்டு வந்து கூத்தடிக்கிறீங்க. அதை மகன் பார்க்குறான். அதுக்கப்புறம் சட்டையை பிடிச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெகதீஷ் அடிக்க போறான். அதுக்கப்புறம் நீ என்ன செய்வீங்கன்னா அந்த பையனை அடிக்கிறீங்க, அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துறீங்க. ஜெகதீஷ் உதவியாளர் ஜெகதீஷை வந்து விஜய் மகன் அடிக்கிறார், ஜேசன் சஞ்சய் அடிக்கிறாரு. அப்பாவுக்கு எடுத்துட்டியடா, அப்பா இல்லை எங்க குடும்பத்தையே நாசமாக்கிறியடான்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி உழுக்கிறான் பாவி எங்க குடும்பத்தை. ஆமா, அந்த குழந்தை அப்ப அடிக்கிறான். ஆனா அந்த குழந்தைய அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம தனியா வந்து ஒரு வீட்டுல தங்குறான். எப்படி இருக்கும்? குழந்தை அடிச்சு அனுப்புனது விஜய் தப்பு இல்லையா சார்? நியாயமா அந்த குழந்தை இவனை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். விஜய் சினிமாவில் தான் அந்த ஸ்டண்ட்லாம் பண்ணலாம். தோலுக்கு மிஞ்சிட்டாங்க புள்ள. எந்த புள்ள சார் வந்து பொறுத்துவான்? அம்மா இருக்கிற இடத்துல வந்து இன்னொரு வந்து ஒரு நடிகை படுக்கையில இன்னொருத்தர் தப்பு இல்லை. அது அவங்க லிமிட்டா பேசுறாங்க. நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மொத்தம் இன்னும் பிளாஸ்ட் ஆகும். ஜெகதீஷ் மாதிரியான ஆட்கள்லாம் என்னதான் சார்? ஆட்கள் இல்லை சார், மாமான்னு சொல்லுங்க சார். ஜெகதீஷ் போன்ற ஆட்கள் வந்து ரொம்ப மென்மையா சொல்றீங்க. ஜெகதீஷ் புஷியானது 2 பேர் தான் அங்கே மாமாவே. குடும்பத்தை பிரித்து விளையாடுறதே அவனுக்கு தான். விஜய் குடும்பத்தை நாசமாக்குறதே அவனுக்கு தான். நான் ஜான் கிட்ட படித்து சொன்னேன் சார். எதை பற்றியும் கவலைப்படுறேன். ஜான் என்கிட்ட சில ஆசைகள் ஊட்டினது உண்மை. இப்போ பேசுகிறேன், வேறு வழியெல்லாம் பேசுகிறேன். நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் இப்படி ஆயிருவீங்க அப்படி ஆயிருவீங்க, எது நீங்கள் இப்படி ஆயிருங்க அப்படி ஆயிருங்க. அப்புறம் சிரிச்சிலே கேட்டேன், அதிகபட்சம் எனக்கு நான் நிதியமைச்சர் பதவி கொடுப்பீங்களான்னு கேட்டேன். முதலமைச்சர் கொடுக்க முடியாது, நிதியமைச்சர் கொடுப்பீங்களா? எனக்கு அது வேண்டான்னு. எனக்கு எந்த அரசியல் கட்சியில் சேர நோக்கம் கிடையாது. எனக்கு பணம் காசு வந்து வாங்கிட்டு பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் எந்த அரசியல் கட்சிக்கிட்டே நான் வந்து பணம் வாங்கணும்னா கையை நாளைக்கு நீட்டணும்னா கொடுக்கறது ரெடியாக இருக்குது. நான் எனக்கு நியாயத்தின் அடிப்படையில் பேசணும். நான் எங்கேயும் நான் அடிமை சேவகம் என்னால் செய்ய முடியாது. நான் அடிமையாகவும் இருக்க முடியாது. என் பிளட்டில் அது கிடையாது, புரியுங்களா? முடியாதுன்னு சொல்கிறேன். நல்லது நடக்கட்டும், நல்ல எண்ணம் தான். அதுக்கப்புறம் காலப்போக்கில் மெல்ல மெல்ல தெரியும். அரசியல் கட்சி தொடங்குறதோட நோக்கம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இது எல்லாம் தெரியும் போது அது பார்த்தோன்னா அதுக்கப்புறம் தான் நான் விலகு. அப்போ தான் நான் பூனை சொல்கிறேன். அந்த டைமில் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இது எப்படி சரியாக இருக்கும்? லவ் ஃபார் எவர்னு ஒரு ட்வீட்டு போடுறாங்க. இது எப்படி சரியாக இருக்குன்னு நான் ஜான் கிட்ட கேட்டேன். ஃபோனில் நடந்துச்சு உரையாடல் எனக்கும் ஜானுக்கும். இது எப்படி சார் சரியாக இருக்கும்? ஜான் என்ன சொன்னார் தெரியுமா? அவனு இது ரொம்ப தப்பான விஷயம் சார், நான் ஒத்துக்கிறேன். நான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, நீங்கள் சொல்லுங்கள் இது எவ்வளோ ட்ரோல் ஆகும் தெரியுமா? இல்லை சார், அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் ஃபோன் போட்டு கோபமாக கேட்டார். அவர்னா விஜய் தான். ஜான் வந்து விஜய்னு சொல்ல மாட்டார். அவரு ஆமா
ஓ, அவர்கிட்ட நான் சொன்னேன் சார். இவர்தான் அந்த சீஃபா சார்? ஆமா. சரி. யாரு? இவர்தான் அந்த சீஃபா? ஒரு ஆடியோல ஒரு சீஃப்னு வருது. அந்த சீஃப் எனக்கு அந்த ஆடியோல சீஃப்ன்ற ஒரு ஆளு விஜயா இருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு எந்த ஆடியோ நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியல, அது வேற விஷயம். சரி. அவருன்னு சொல்றாருன்னா வந்து ஜான் ஆரோக்கியம் அவருன்னு சொன்னாருன்னா அது விஜய். விஜய். நான் சொல்றேன் என்ன சார் கேட்டா, இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன் அவர்கிட்ட. இல்லை சார் இது தப்பு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து இந்த மாதிரி சொன்னோடனே உடனே அவர் ஃபோன் போட்டு கோபமா திட்டி விட்டாரு. ஆமா, அவளை யார திரிஷாவை தான். மரியாதை சார். சார் சார் நான் என்ன சொல்றேன், நாகரிகத்தை பத்தி நாகரிகம் பாடம் எடுக்கிறீங்க. நான் பாடம் எடுத்து முடிக்கும் போது அவங்க சார் நம்ம பராசக்தியே நம்ம அவள் தான் சொல்றோம். அவள்ன்றது வந்து யார் சொன்னது மரியாதை குறைவு தோரணையில பாருங்க, வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். அவர் என்பது இருங்க நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன். இப்போ நம்ம நீங்க எனக்கு சொல்லுங்க, நண்பர் என்பது ஆண்பால் பெண்பால் இருவரையும் குறிக்கும் இல்லையா? நண்பின்னு எதுக்கு சொல்றீங்க? தப்பு இல்ல. தோழர்னாலே அது ஆண்பால் பெண்பால் ரெண்டையும் குறிக்கும். எதுக்கு தோழின்னு சொல்றீங்க? அது மாதிரிதான் இதுவும். அவன்னு சொல்லும் போது அவர்னு சொல்லும் போது அவள்னு சொல்லலாம். அவள் விகடன் இருக்கு, நீங்க உடனே விகடன் எழுதுங்க. மரியாதை இருங்க, அவள் என்பது இருக்கு, மரியாதை குறைவா இருக்கு, இங்க பேரை மாத்துனீங்களா விகடன்ல? சார் நான் சொல்றது இங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் வந்து போன் போட்டு திட்டி விட்டாரு. யார் திட்டி விட்டாரு? அவங்க லவ் ஃபார் எவர் போட்டத போட்ட அவங்கள யார் போட்டாங்களோ அவளை. புரியுதுங்களா? அப்படிதான் சொல்ல முடியும். இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து ஏற்கனவே ரசிகர்கள் கோபத்துல கடுப்புல இருக்காங்க. என் மயிர் ஒரே ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது. என் மயிர் இருக்குல்ல சார், நான் உண்மையை பேசியிருக்கிறேன். நீ மேடையில நீ நாகரிகமா பேசுறியா? நீ பால் டப்பா உருட்டுன்னு யாரை பேச? எவ்வளவு சீனியாரிட்டி இருக்கு. மு.க. ஸ்டாலின் வந்து அப்படியே சில்வர் ஸ்பூன்ல சாப்பிட்டு கோல்டு ஸ்பூன்ல சாப்பிட்டு வந்துட்டாரா? அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு. உங்க பார்வையெல்லாம் கலைஞரோட மகன் மட்டும் தான் தெரியும். கலைஞருக்கு எத்தனை மகன் இருக்காங்க? எல்லாரும் வந்துட்டாங்களா? பால் டப்பா உருட்டான்னு பேசுற. உன் சர்வீஸ் என்ன? ஒரு சர்வீஸ் என்ன சொல்லி ஆகல. உன் டப்பா உருண்டு கிடக்குது பாத்தீங்களா? நீங்க எதிர்பார்த்தது நடந்துச்சா சார்? திமுக இதை விட நான் ஒரு வார்த்தை சொல்றேன். திமுக எதிர்பார்த்தீங்களா சார்? அப்படி நான் ஒண்ணு எதிர்பார்த்தேன். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட பேச சொன்னேன், இதை விட பெருசா ஒண்ணு இருக்கு சொன்னா. கரூர் சம்பவம் சொன்னா இதை விட பெருசா ஒண்ணு இருக்குல்ல, இப்போ எழுதி வச்சுங்க. இதை விட பெருசா ஒண்ணு இருக்கு. ஆசைப்படுறீங்களா சார்? ஆசைப்படல, அது நடக்கும்ன்ற. நான் காரணம் என்னன்னா, மீண்டும் பதிவு பண்ற, தமிழ்நாட்டில் அழிக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அது டிவிகே. காரணம் கேட்டா மெச்சூரிட்டியே இல்லாத பொறுக்கி பசங்க தான் சார் இருக்காங்க கட்சியில. இப்பவும் ஸ்டாண்ட் ஃபார் விஜய் அண்ணா சார் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தற்கொலைகள் சார். நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குல்ல தெரியுமா? சாதிவாரி கணக்கு, தற்கொலை வாரி கணக்கெடுப்பு எப்படி எடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம். இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். தற்கொலை வாரி கணக்கெடுப்பு எப்படி செய்வீங்க சார்? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குல்ல. தற்கொலை வாரி கணக்கெடுப்பு எப்படி இருப்பீங்க? இந்த தேர்தல் முடிஞ்சதும் பெறக்கூடிய வாக்குகள் வச்சு நீங்க முடிவு பண்ணலாம். ஓ, தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்கொலைகள் இருக்கிறாங்களா, இவ்வளவு முட்டா பசங்க வந்து மாங்காமடையனுங்க இருக்கிறாங்களா, இது நடிகின்ற போதைக்கு அடிமையானுங்க இருக்கிறாங்களா? எப்போ தெரியும்? இந்த தேர்தல் முடியும் போது தெரியும். இந்த தேர்தல் முடியும் போது தெரியும் சார். சிம்பிள், எளிமையா பாருங்க. ஒரு ஸ்டேட்ல இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மற்ற ஸ்டேட்ல இந்த மாதிரி ஃபாலோ பண்ண உண்மைதான் சார். ஆந்திராவில் கூட பண்ணலாம், அல்லு அர்ஜுன் வச்சு பண்ணலாம். தற்கொலைகளை கணக்கெடுக்கிறது எப்படி எடுப்பீங்க? முழுக்க முழுக்க மூளை இல்லாதவங்களை வச்சுட்டு ஒரு கட்சி நடத்தணும் கேட்டா ஸ்டாண்ட் வித் விஜய், ஸ்டாண்ட் வித் விஜய்னு சங்கீதா அவர்கள் யாரும் இயக்குறாங்க. திமுக பாட்டாளி மக்கள் கட்சியோட எடுத்துங்க, கம்யூனிஸ்டுகள் எடுத்துங்க, விசிகாவை எடுத்துங்க, நாத்தாக்காவை எடுத்துங்க, எல்லாமே கொள்கைக்காக பிறந்த கட்சிகள். அது நடிகைக்காக பிறந்த கட்சி. ராத்திரி 1 மணிக்கு ஒரு இந்த படம் பாத்தீங்களா? நீங்க தங்கப்பதக்கம் படம் பாத்தீங்களா? பாத்துருக்கேன் சார். தங்கப்பதக்கம் வந்து கேஆர் விஜயா இருந்துருவாங்க. அப்ப பிரமிளா வந்து என்ன செய்வாங்க, நேரம் மாமனார் வந்து வருத்தத்தோட உட்கார்ந்து இருக்கும் போது மனைவியை நினைச்சு அழுது இருக்கும் போது அந்த பாட்டு இருக்கு, மாமா மாமா பற்றாத காய்ந்த. அது என்ன முழுசா சொல்லுங்க, அது என்னது? அது வற்றாத நதியை பார்த்து காய்ந்து போன நதியெல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். ஆனா நீங்களே அந்த நதியே காய்ந்து போன அதான் சொல்லுவாங்க. அந்த படத்துல பிரமிளா போய் பேசுவாங்க, வற்றாத நதிகள்லாம், அதாவது காய்ந்த நதியெல்லாம் காய்ந்த நதிகள் எல்லாம் வற்றாத நதியை வந்து பார்த்து ஆறுதல் அடையும். ஆனா அந்த நதியை காய்ந்து போனால் அந்த தெய்வத்துக்கு யாரால அப்படி ஏதோ அந்த ஆறுதல் சொல்ல முடியாது. தங்கப்பதக்கம் சரிங்களா? அந்த மாதிரி. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க என்னன்னா இந்த தற்கொலை கும்பல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படிதான் வந்து விஜய் வந்து கொண்டாடுதுங்க.
ஆறுதல் நீங்க தான் வந்து இவர் இல்ல விஜய் இப்படி இவர் தான் தங்கப்பதக்கம் இவர் தான் வந்து தங்கப்பதக்கம் விஜய் மாதிரி வந்து தங்கப்பதக்கம் சிவாஜி மாதிரி. புரியுது நான் சொல்றது. அதனால நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். அதாவது லண்டன்ல இருக்க திருமதி சங்கீதா அவர்களை திமுக இயக்குகிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது நிறைவான கேள்வி பாருங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. அதுக்கு ஒரு போட்டோ கூட வெளியிடுறானுங்க. அந்த அம்மா வந்து முரசொலி செல்வம் அவர்களுடைய இந்த நினைவு கலந்துக்கிறாங்க, பங்கெடுக்கிறாங்க. சார் ஒரு துக்க நிகழ்வுக்கு போறாங்க. அந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு அதை யோசிச்சு பாருங்க. அறிவு கட்ட கூட்டங்கள் வந்து எல்லா கூட்டத்துக்கும் சொல்றேன். சில பேர் பேசலாம், பெரிய மனுஷன் மாதிரி கூட உட்காந்து சில பேர் பேசுறாங்க. பொறுக்கிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். 2 கேள்வி முன்வைக்கிறாங்க. அந்த 2 கேள்விக்கு நான் பதில் உடைக்கிறேன். 21 நடந்த விஷயத்துக்கு ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் வந்து இவங்க வந்து பேசுறாங்கன்றானுங்க. ஒவ்வொரு காலகட்டமும் அவங்க காலகட்டமும் கடந்து வராங்க. இது டிசம்பரில் தான், போன வருஷம் டிசம்பரில் தான் இந்த வழக்கே அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க. புரியுங்களா சொல்றது. 2வது அவங்க இருக்கிறது மகளோட லண்டனில் இருக்கிறாங்க. சரிங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கான தேர்வு இருக்குது. 2வது கேட்டால் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் மன உளைச்சல் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கடந்து வராங்க. ஏன்னா இந்த நேரத்தில் விவாகரத்து இந்த வழக்கலாம்னா பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கப்படும்ன்றாங்க. அதே சமயம் கணவருக்கு வாய்ப்புகளும் வழங்குறாங்க. 2 முறை அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் அதை மீறுறாரு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் கேட்டால் வீட்டில் அனுமதி மறுக்கப்படுது. உச்சபட்சமாக பொருளாதார தடை ஏற்படுது. இப்படியான பிரச்சனை வந்து மெல்ல மெல்ல கடந்து வந்து கடைசியாக வந்து கேட்டால் இப்போ வேற வழி இல்லாதன்ற அனைத்து கதவுகளும் மூடப்பட்ட பிறகு தான் இப்போ அவங்க நீதிமன்றத்தை நாடுறாங்க. இது வந்து ஒரு மானமுள்ள ஒரு பெண் செய்யக்கூடியது. இதே பிளாஸ்ட் ஆகிறவர்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்க. இது இத்தனைக்கும் அவங்க ஈழப்பெண், பிரபாகருடைய வளர்ப்பு. சரி, புரியுங்களா சொல்றது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மானமும் ரோஷமும் வீரமுள்ள ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அவங்க நினச்சிட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணிருக்க முடியும். ஆனால் அவங்க நிதானமாக பொறுமையாக இருந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக எல்லாத்தையும் கடந்து வந்து கடைசியாக தான் அவங்க கதவை தட்டுறாங்க. நீதிமன்றத்தில் கதவை தட்டுறாங்க. போகிற போக்கில் பொறிக்கைகள் சொல்கிறாங்க 21 நடந்துச்சு, ஏன் அப்போ பேசலை, இப்போ ஏன் தேர்தல் நேரத்தில் பேசுகிறாங்க. அவங்க தேர்தல் அரசியல் இதெல்லாம் அவங்க கிடையாது சார். அவங்க கேட்டு இவர் அரசியல் கட்சியும் தொடங்கலை சார். அப்பாவுடைய கேட்டு அரசியல் கட்சி தொடங்கலை சார். முழுக்க நடிகை ராத்திரி 1 மணிக்கு சொல்கிறா உங்ககிட்ட அதிகாரம் இல்லைன்ட்டு உடனே முடிவு பண்ணுறான். உங்ககிட்ட அதிகாரம் இல்லை, நடிகை புகழ் இருக்கு, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கா உங்ககிட்ட இல்லைன்னும் போது உடனே வந்து நான் கேட்டேன் ஓகே செல்லம். அதே தான் இந்த டைலாக் போட்டுங்க. மாமா இது தங்கப்பதத்தில் மாதிரி, மாமா உங்ககிட்ட புகழ் இருக்கு மாமா, வந்து பணம் இருக்கு மாமா, ஆனால் அதிகாரம் இல்லையே மாமா அப்படி சொன்னா ஓகே செல்லம் நான் கட்சி தொடங்குறேன். அப்படி தொடங்கப்பட்ட கட்சி தான் இது. கொள்கை எங்க இருக்கு? கட்சி தொடங்கிட்ட பிறகு கொள்கையை ரெடி பண்ற ஒரே ஆள் யாருன்னா இவன் தான். பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.